குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் இடைக்காட்டு சித்தர் அவர்களுடைய பாடல்கள் இதுவரைக்கும் 86 பாடல்கள் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 87. மயிலோடு கிளத்தல் அப்படின்னா மயிலோடு கூறுதல் அப்படின்னு அர்த்தம். ஆடு மயிலே நடமாடு மயிலே எங்கள் ஆதியணி சேடனை கண்டு ஆடு மயிலே கோடு போகும் முன்னங் கதி கொள்ளு மயிலே என்றும் குறையாமல் மோன நெறி கொள்ளு மயிலே. ஆதி அணி சேடன் அப்படின்னா சிவபெருமான், கூடு போகும் முன்னம் அப்படின்னா உடல் அழிவதற்கு முன்பு, கதி அப்படின்னா வீடு பேரு, மோனம் அப்படின்னா மௌனம். ஆடு மயிலே நடனமிடுவாய் மயிலே ஆதிசேடன் என்ற பாம்பை அணிந்த எங்கள் சிவபெருமானை கண்டு நடனமிடு மயிலே உடல் அழியும் முன்பே வீடு பேரு அடைவாய் மயிலே என்றும் மௌன முறையை கடைபிடி மயிலே. பாடல் 88. இல்லறமே அல்லலாம் என்று ஆடுமயிலே பக்தி இல்லவர்க்கு முத்தி சித்தி இல்லை மயிலே நல்லறமே துறவரம் காணுமயிலே சுத்த நாதாந்த பெற்ற வெளிநாடு மயிலே. அல்லல் அப்படின்னா துன்பம், பக்தி அப்படின்னா அன்பு, முத்தி அப்படின்னா வீடு பேரு, இல்லறம் துன்பம் நிறைந்தது, பக்தி இல்லாதவர்களுக்கு வீடு பேரு வாய்க்காது, நல்லறம் என்பது துறவரமே, இறைவன் வெட்ட வெளியாய் இருக்கிறான் மயிலே அவனை நீ நாடுவாயாக. பாடல் 89. கற்றோனை போல் மனத்தை காட்டுமயிலே வரும் காலனையும் தூரத்தில் ஓட்டுமயிலே பாற்றோடுருவவே பாயுமயிலே அகப்பற்று சற்றும் இல்லாமல் பண்ணுமயிலே. கற்றோன் அப்படின்னா கல்லால் ஆகிய தூண், காலன் அப்படின்னா யமன், கல் தூணை போன்று மனதை உறுதியாக வெளிப்படுத்து மயிலே யமனையும் தூரத்தில் ஓட்டுமயிலே அவனை ஒழிக்க தாவு மயிலே உள்ளப்பற்று சிறிதும் இல்லாமல் பண்ணுவாய் மயிலே.